ஹாய், மணி பிளான்ட் வளர்க்குறதுல எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு சின்ன டிப்ஸ். ஸோ அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் சித்தி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இன்டோர் மணி பிளான்ட் தான். பட் நான் வாசல் வெளியில் வச்சுருக்கேன். அவுட்டோருக்குன்னு தனியாக மணி பிளான்ட் இருக்குது. இது இப்போ ஓரளவுக்கு சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளை வளர்ந்துருக்கு. ஸோ இதை தனித்தனி பாட்டிலில் போட்டு வளர்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் பட் எனக்கு அதெல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. இந்த வாட்டி என்ன பண்ணணும்னா அதே மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த வேர் வந்து பாட்டிலில் அந்த தண்ணியில் போய் நல்லா கொஞ்சம் முழுகிற மாதிரி வச்சுட்டு இதை ஒரு 3 days பார்த்திங்கன்னா அந்த வெயிலும் நிழலும் இருக்கிற மாதிரி அதை ஒரு பிளேஸில் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 days ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த வேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் நல்லாவே முளைச்சி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாட்டிலோடையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக மண் போட்டு அதுலேயுமே நீங்கள் வளர்க்கலாம். ஸோ நல்லா அது வளரும். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு 3 பாட்டில் கிட்ட வளர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2ஆவதாக ஒரு பாட்டிலில் போட்டு தனியாக வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணேன். ஓகே, பாய்.